உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்களை ஓவர் நைட்டில் எப்படி வந்துட்டு க்யூர் பண்ணலாம் என்பதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ டீனேஜ் பசங்கள்லேருந்து அடல்ட் உமன் வரைக்கும் மென் வரைக்கும் இந்த ஃபேஸில் இந்த முகப்பருனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ கண்ணாடியில் பார்க்குறதுக்கே அவங்க வந்துட்டு பிடிக்க மாட்டுது. எனக்கு ஃபேஸ் வந்துட்டு கொருகொருப்பாக இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குது. அந்த முகப்பரு போன பிறகு அந்த இடத்துல வந்து தழும்புகள் இருக்குது, பள்ளங்கள் இருக்குது, ரொம்ப மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் அதுதான் கொண்டு வந்திருக்கேன். சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நியூ இயர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த சூப்பரான ஹோம் ரெமடி என்ன என்பதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு 5 rupeesல உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ உண்மைதாங்க. வெறும் 5 ரூபாய் இருந்தால் போதும். ஓவர் நைட்டில் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் போன பிறகு வரக்கூடிய உங்களுக்கு மார்க்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு ஜஸ்ட் 5 rupeesல வந்துட்டு நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த டேப்லெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின். இதோட ஒரு ஸ்லிப்பே உங்களுக்கு வந்துட்டு 5 rupees தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேப்லெட் இருக்கும். ஜஸ்ட்டு 2 டேப்லெட் மட்டும் நீங்கள் ஒரு நைட்டுக்கு 2 டேப்லெட் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இன்டேக் எடுத்துக்கக்கூடாது. இது வந்துட்டு ஃபேஸ்க்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இன்டேக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் லாஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் ஒரு பிம்பிள்ஸ்க்காக டேப்லெட் சொல்லும் போதும் கூட என்ன டேப்லெட் அது ஃபேஸில் ஒரு டேப்லெட் பிம்பிள்ஸ்க்கு ஒரு டேப்லெட் போட்டால் சரியாகும்னு சொல்லியிருக்கீங்க. பட் என்ன டேப்லெட்னு சொல்லலையே நீங்கள் சொன்னதுனால இன்றைக்கி வந்து இந்த சூப்பரான டேப்லெட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க அந்த டேப்லெட்டை. அது வந்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes கழிச்சிட்டு உங்களுக்கு ஃபேஸில் எங்கெல்லாம் முகப்பருக்கள் இருக்கோ அதுக்கு மேலே நைட் டைம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் பாருங்கள், அந்த முகப்பரு கண்டிப்பாக உங்களுக்கு மறைஞ்சி போயிருக்கும். இது நல்லா பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் சேர்த்துக்குங்க. ஸோ நைட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு பிம்பிளுக்கு மேலே இந்த மிக்ஸிங்கை நீங்கள் வந்து பொடி பண்ண இந்த மிக்ஸிங்கை பிம்பிளுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் இருந்தாலும் மார்க்குக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட்டில் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் வந்துட்டு காணாமல் போய்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 5 rupeesல இப்படி ஒரு மேஜிக்கல் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம் ரெமெடி சொல்கிறேன் நான். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்து இந்த பிம்பிள்ஸை மறைய வைக்கலாம், பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய இந்த மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்பதை நான் வந்து 3 ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக் சொல்கிறேன், வீக்லி 2 times போடுற மாதிரி ஃபேஸ் பேக் சொல்கிறேன். இன்னொன்று வந்து டோனர் சொல்கிறேன், தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 4 times ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு டோனர் சொல்கிறேன். மூணாவதாக ஒரு சூப்பரான ஜெல் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டே டு நைட் 2 times அந்த ஜெல் நீங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம். பிம்பிள்ஸையும் மறைச்சிடும், மார்க்ஸையும் மறைச்சிடும். பிம்பிள்னால ஏற்படக்கூடிய அந்த பள்ளங்களையும் வந்துட்டு இந்த ஜெல் நீங்கள் போடும்போதும் சரியாயிடும். ஸோ வாங்க யூஸ் இந்த 3 ஸ்டெப்பும் என்ன எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் தேவை என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டோனர் பார்க்கலாம். ஏன்னா வந்து டோனர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. பிம்பிள் ஸ்கின் மட்டும் கிடையாது, நார்மல் ஸ்கின்லேருந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் ரெகுலராக ஸ்கின் கேரில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த டோனர். ஒரு நாளைக்கு ஒரு 4 times இந்த டோனர் வச்சு ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு கூட அப்படியே ட்ரை ஆக விட்டுறலாம். கண்டிப்பாக வந்து டோனர் எல்லாருமே யூஸ் பண்ணணும். நம்மளுடைய சருமத்தை ரொம்ப இளமையாகவும் பொலிவோடவும் ஜொலிப்பாக வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து டோனருக்கு இருக்குது. ஸோ அந்த டோனரை நம்ம கடையில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்காமல் ஸோ நாமளே வந்துட்டு சூப்பராக அந்த டோனர் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டீ பேக். ஸோ க்ரீன் டீ பேக்கை ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. ரோஸ் பிட்டல் எடுத்துக்கோங்க. நல்லா மொட்டாக இருக்கக்கூடிய ரோஸ் பிட்டல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மல் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் ரோஸ்லேயே மொட்டு கிடச்சிச்சின்னா அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த க்ரீன் டீயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மொட்டு கிடைக்கலனா நீங்கள் பூவாவும் சேர்த்துக்கலாம். மொட்டு கிடச்சிச்சின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ஃபேர்னஸ்க்காக இருக்கட்டும், கிளியர் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸ்கின்னில் ஒரு இளமையான ஒரு தோற்றம் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உப்பு தண்ணியை கூட நார்மல் தண்ணியாக சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ரோஸ் பெட்டல் இருக்குது. கொஞ்சம் நேரம் இந்த ரோஸ் பெட்டல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். குழந்தைக்கு குளிக்க வைக்கக்கூடிய தண்ணியில் கூட இந்த பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை குளிக்கும் போதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ஃபேர் டோன் கொடுக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய மார்க் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த பன்னீர் ரோஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸ்கின் கேரில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பன்னீர் ரோஸ். ஸோ அதை க்ரீன் டீயோட நீங்கள் ஆட் பண்ணி பாயில் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ண வாட்டரை சேர்த்து நீங்கள் வந்து டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் தண்ணியை கூட நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை காட்டனை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் நீங்கள் வந்து டேப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் எப்படியாவது வந்து இந்த வாட்டரை உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஹேண்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிம்பிள்ஸே உங்களுக்கு க்யூர் பண்ணிவிடும். பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய போசஸை வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணும். அதனால் வரக்கூடிய மார்க்கையும் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணும். நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த டோனருக்கு. ஸோ ஆரோக்கியமான ஒரு டோனர், ஹெர்பல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சூப்பராக எஃபெக்டிவாக நீங்கள் 1000 rupeesக்கு மேலே காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த டோனர் அளவுக்கு அது ரிசல்ட் இருக்காது. ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேரணும், அதுதான் எங்களோட ஆசை. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறதும். எது ஒன்றுமே வந்து இல்லை, என்கிட்ட இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் வாங்க முடியாது, ஸோ என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு சோர்ந்துடக்கூடாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நமக்கு தேவையான விஷயம் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டோனர் பார்த்துட்டோம். செகண்ட் வந்துட்டு பேக், ஃபேஸ் பேக். இது வந்துட்டு நீங்கள் வீக்லி 2 times கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பேக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அருகம்புல் பவுடர் வந்து 1 teaspoon அளவு எடுத்துக்கங்க. தேவைக்கு எடுத்துக்கலாம், நான் வந்து ஒரு அளவுக்கு சொல்கிறேன். 1 teaspoon அளவு அருகம்புல் பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அருகம்புல் உங்களுக்கு பில்லாவே கிடச்சா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 teaspoon சம அளவு குப்பைமேனி பவுடர் எடுத்துக்கிறேன். குப்பைமேனி இலையாகவும் இருந்தால் கூட அதை நல்லா கழுவிட்டு அருகம்புல்க்கு 1 கைப்பிடி அளவும் குப்பைமேனி 1 கைப்பிடி அளவும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு இந்த டோனரை நீங்கள் சேர்த்துக்குங்க. வெறும் தண்ணி சேர்த்து அரைக்காமல் இந்த டோனர் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கின் சூப்பராக இருக்கும். ஸோ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பேக் போடணும்னு கிடையாது. எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆரோக்கியமான ஃபேஸ் பேக் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட்லேயே ரொம்ப ஆரோக்கியமானது. ஸ்கின்ல ஃபங்கஸ் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி ஆரோக்கியமான கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாமா இதில் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு மஞ்சளே அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடும். சம்டைம்ஸ் எல்லாருக்குமே வந்து மஞ்சள் செட் ஆகாது. ஸோ அதனால் பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் மஞ்சள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டைம்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சிட்டுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரே வாரத்தில் இந்த பேக் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பிம்பிள்ஸை மறைய வைக்கும், மார்க்கை ரிடியூஸ் பண்ணும், ஒரு ஆரோக்கியமான கிளியர் ஸ்கின், நல்லா பளபளப்பான ஒரு சருமத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பேக் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஹெர்பலான முறையில், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கெமிக்கல் இருக்கக்கூடிய பேக் வாங்கி போடுறாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய பேக் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. கவர் ஓப்பன் பண்ண வேண்டியது, அப்படியே வந்துட்டு பவுலில் அதை வந்துட்டு மாற்ற வேண்டியது, ஃபேஸில் போட்டுட்டு வாஷ் பண்ண வேண்டியது. அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு காசு செலவு பண்ணுறதுக்கு அதில் எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்மளுடைய சருமத்தை வந்து இன்னும் டேமேஜ் ஆகிடும். ஒரு நல்ல விஷயம் வேணுன்றதுக்காக நம்ம போடுறோம், அதனால் வந்துட்டு இன்னொரு கெட்ட விஷயம் சேர்ந்து வந்துடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பேக்கை விட கம்மி காஸ்ட் தான் இந்த குப்பைமேனியும் அருகம்புல் பவுடரும். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு தேவைக்கு இந்த மாதிரி டோனர் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஃபேஸ்க்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய விஷயம் நீங்களே செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஜெல், ஃபேர்னஸ் ஜெல். பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஜெல் இது, மார்க்ஸை ரிடியூஸ் பண்ணக்கூடிய ஜெல். நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு கிளியர் ஸ்கின் தரக்கூடிய ஒரு அருமையான ஃபேஸ் ஜெல் இது. அதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பன்னீர் ரோஸ் பவுடர் 1 teaspoon அளவு சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் பவுட்ரு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா பூக்கடையிலையும் பன்னீர் ரோஸ் கிடைக்கும்.
அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே இதை காய வச்சு நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மல்லிப்பூலாம் வாங்கினோன்னா கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், தலையில் வைக்க மாட்டோம், தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதை அரைச்சியோ காய வச்சியோ பவுட்ரு பண்ணியோ எடுத்துக்குங்க. ஸோ 1 டீஸ்பூன் அளவு நான் வந்துட்டு ரோஸ் பவுட்ரு எடுத்துருக்கேன். கற்றாழை ஆலோவேரா ஜெல், ஸோ அதை நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுக்கும் போதும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதில் வந்துட்டு எல்லோ கலரில் பால் வடியும், அது ஸ்கின்ல பட்டுச்சுன்னா இச்சிங் இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை விட்டுறணும். விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லோ பால் எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜெல்லை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது, நீங்கள் அலோவேரா ஜெல் சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் அலோவேரா எடுத்துக்கலாமான்னு. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். குக்கும்பர் சொல்லுவோம் இல்லைங்களா, வெள்ளரிக்காய். எல்லா மார்க்கெட்லேயும் காய்கறி கடையில் இந்த வெள்ளரிக்காய் கிடைக்கிது. காய்கறி கடையில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக எடுத்துக்குங்க. இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவைக்கு. ஒரு சூப்பரான பிம்பிள் ஸ்கின்க்கான ஒரு ஃபேர்னஸ் ஜெல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான ஒரு ஃபேர்னஸ் ஜெல், அருமையான ஒரு ஃபேஸ் ஜெல், அதுவும் பிம்பிள் ஸ்கின்னுக்காக எஃபெக்டிவான ஜெல் இது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணுறவங்களுடைய க்ரீமியோ ஜெல்லையோ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இது பிம்பிள் ஸ்கின்க்கான ஸ்பெஷலான ஒரு ஜெல் இது. இது உங்களுக்கு பிம்பிள்ஸையும் ஓவர் நைட்டில் ரிமூவ் பண்ணும், ஃபேர்னஸும் கொடுக்கும். ஃபேஸில் வந்து உங்களுக்கு மார்க் இருந்தாலும், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தாலும், பள்ளம் குழியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த ஜெல் சரி பண்ணும். இது டே டு நைட் எனி டைம்னாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் இந்த ஜெல் வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபேர்னஸ் ஜெல் இது. பிம்பிளே உங்களுக்கு தடையமே இல்லாமல் இது போக்கிடும். பார்க்குறவங்க எல்லாருமே என்ன தான் உன் ஃபேஸ்க்கு போட்டேன், உன் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு, ஸ்கின் இவ்வளோ பாலிஷாக இருக்கேன்னு பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. இந்த ஜெல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்புமே உங்களுக்கு ஆரோக்கியமானது, எஃபெக்டிவாக இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. அதுவும் நம்ம வீட்லேயே இருக்குது, ஹேண்ட்மேட்லேயே இருக்குது. ஸோ கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்கும். காஸ்ட்லியான ஒரு க்ரீம் வாங்கி போட்டால் தான் இது சரியாகும்லாம் கிடையாது. சும்மா சிம்பிளாக ஒரு 5 ரூபாயிலே நம்ம வந்துட்டு இதை சரி பண்ணிட முடியும். இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்ட்மேட்லேயே நமக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு நான் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி இதுக்கான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எதனால் பிம்பிள்ஸ் வருது, நிறைய இஷ்யூஸ்னால பிம்பிள்ஸ் வரலாம். முக்கியமாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் டேண்ட்ரஃப். தலையில் டேண்ட்ரஃப் இருந்தால் ஃபேஸில் எப்படி பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வருங்க. டேண்ட்ரஃப் ஃபேஸில் பட்டாலே பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ தலையில் வந்துட்டு கை வச்சுட்டு ஃபேஸில் கை வைக்கிறது, அந்த ஆயில் மூலமாக ஃபேஸில் டேண்ட்ரஃப் பட்டு பிம்பிள் வருது. ஸோ அதனால் டேண்ட்ரஃப் இருந்தாலும் பிம்பிள்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ் கிளியர் ஸ்கின் ஆனாலுமே டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அகெயின் மறுபடியும் பிம்பிள் வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ்னால ஃபேஸில் வந்து டேண்ட்ரஃப் படுறதுனால. ஸோ டேண்ட்ரஃப் வந்துட்டு க்யூர் பண்ணிவிடுங்க. டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமெடியில் பார்த்தீங்கன்னா வெந்தயம், நைட்லேயே வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூட தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் மாதிரி போடுங்க. வீக்லி 2 டைம்ஸ் இந்த பேக் போடலாம். ஒரு வாரத்திலே உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆகி முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும். எங்ககிட்ட வந்து பிம்பிள்க்கும் பிம்பிள்னால வரக்கூடிய மார்க், அந்த பள்ளங்களை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குப்பமணி சோப்பும் நலுங்கு சோப்பும். இது ரெண்டுமே பிம்பிள் ஸ்கின்கான ஒரு எஃபெக்டிவான சோப். இது நீங்கள் வந்து இந்த ஹேண்ட்மேட், இப்போ நான் சொன்னேன் இந்த ஹேண்ட்மேடை வச்சு தான் நம்ம வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேரெல்லாம் ஹேண்ட்மேட்லாம் எங்களால் செய்ய முடியாது, ஸோ நீங்களே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 சோப்புமே நல்லாயிருக்கும். நலுங்கு சோப்பும் குப்பமணி சோப்பும் நல்லாயிருக்கும். ஆக்னிக்கான க்ரீமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நைட்டில் நீங்கள் வந்துட்டு பிம்பிள்ஸ்க்கு மேலே இந்த க்ரீம் போட்டு மார்னிங் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் அடையாளமே எல்லாம் மறைஞ்சு போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி பவுடரும் அருகம்புல் பவுடரும் மிக்ஸ் பண்ண ஒரு பேக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த பேக் நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு போடலாம்.
மாதுளைப்பழம் சீரம் ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சீரம் போட்டாலே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். இது வந்து பாட்டில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி நம்ம கொடுத்த ஒயிட் பாட்டிலில் இருக்கலாம் அதே சீரம் தான். பட் பாட்டில் இது பிங்க் கலர் அழகாக இருக்கேன்னு நம்ம வந்துட்டு பாட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டேண்ட்ரஃப் ஷாம்பு. டேண்ட்ரஃப்னால ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால டேண்ட்ரஃப் ஷாம்பு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் போனாலும் அகெயின் வராமல் இருக்கிறதுக்கு டேண்ட்ரஃப் ஷாம்பு வீக்லி ட்வைஸ் நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு வாங்க முடியாதவங்க இந்த ஹேண்ட்மேடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேண்ட்மேடு வீட்டில் செஞ்சு எங்களால் போட முடியாத டைம் இல்லைன்ற சொல்கிறவங்க எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கங்க. ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே ஹேண்ட்மேடு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுடைய ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஹோம்மேடில் இன்னும் என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜோ காலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் எங்ககிட்ட வாங்க, அதுக்கான தீர்வை நாங்கள் சொல்கிறோம். சைனிங் ஆஃப் அமீனா.